நீ உலகத்தில் எதெல்லாம் பெரிய செல்வம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் விட மிகப்பெரிய செல்வம் கல்வி அப்படின்றது. இங்கே நிறைய பேர் அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது, போயிட்டு வர பஸ் வசதி இல்லை, நடந்து போய் படித்தோம் அப்படின்னு சொல்லி. நான் வந்து 3 வேளையும் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படித்ததுனால நான் ஆட்டோலையும் ரிக்ஷாலையும் ட்ரெயின்லையும் பஸ்லையும் நான் ஸ்கூலுக்கு போனேன். எங்கள் அப்பா நடந்து ஸ்கூலுக்கு போனதுனால. ஸோ ஒரு தலைமுறையில் ஒருத்தர் படித்தா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்குன்றதை நான் என் குடும்பத்திலேருந்து பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா அவங்க வீட்டில் இருந்த வசதிக்கு அவர் நினச்ச படிப்பை படிக்க முடியல, கிடைச்ச படிப்பு தான் படித்தார். அவர் 1 டிகிரி வாங்கினார். ஆனால் அவருடைய பையன் என்ன 2 டிகிரி படிக்க வச்சார், பிஇ எம்பிஏன்னு. எங்கள் அக்கா 3 டிகிரி முடிச்சிட்டாங்க, எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்சிபி முடிச்சிருக்கிறாங்க. நான் பிஇ எம்பிஏ படித்ததுக்கும் இப்போ செய்கிற துறைக்கும் சம்மந்தமே இல்லை. நீ படித்தது வேற, ஆனால் நீ நடிச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போவும் எனக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை, இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சவாலானது, சினிமா இண்டஸ்ட்ரி. அதுவும் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் எந்த ஒரு துறைக்குள்ளே நுழையிறதே ரொம்ப அசாத்தியமான விஷயம். அப்படி அந்த துறைக்குள்ளே நுழைஞ்சு அங்கே சவால் வரும்பொழுதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம், என்கிட்ட 2 டிகிரி இருக்கு, இங்கேருந்து அமிச்சிட்டிங்கன்னா நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாவது என்னால் பொழைச்சிக்க முடியும் அப்படின்றது தான். அப்படி நிறைய பேருக்கு இங்கே கனவுகள் இருக்கு. நான் படிப்பு டீசெண்டாக படித்தேன் நான், ஆனால் சினிமா மேலே ஒரு ஆர்வம், அதனால இந்த பக்கம் வந்துட்டேன். ஆனால் இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கிறத பார்க்குறேன். அந்த கனவை நோக்கி நீங்கள் ஓடுறத கவனிக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு கதைகளும் நிறைய பேருக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குது. இன்னைக்கு எனக்கு இன்னும் பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குது. இந்த திட்டத்தினால பயன்பெற அத்தனை மாணவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிற அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் வணக்கங்கள். நான் ஃபைனலாக ஒன்று தான் சொல்கிறேன். லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கணுமா, இல்லை சம்பாதிக்கணுமா, வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுமா, அம்மா அப்பாவை பார்த்துக்கணுமா, எல்லாரும் முன்னாடியும் மரியாதையாக இருக்கணுமா, எல்லாருக்கும் சமமாக இருக்கணுமா, 1 ஸ்டாப் சொல்யூஷன். படிங்க, மார்க்குக்காக கொஞ்சம் படிங்க, வாழ்க்கைக்காக நிறையா படிங்க.